வேலை இல்லை என்ற குரலும் வறுமையும் என்ன துரத்த ஆரம்பிச்சிச்சு. நாங்களே பஞ்ச பரதேசியா தெரியுறோம், இதுல தர்மம் வேறையாக்கும். நல்ல ஆளு பார்த்து கேக்குது. இது மெயின் புட்டு, இது சைடிஷ். செந்தில், எனக்கு 2 பீஸ் டாய் காலையில இருந்து நடந்தேன்னு ரொம்ப பசிக்குது. படிச்சு பாரு, படிச்சு பாரு. வணக்கம். நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துருக்குது, எங்கள் அப்பா இராணுவத்திலிருந்து இறந்துட்டாரு, எங்கள் அம்மா பக்கவாதத்தால் வீட்டில் படுத்துருக்காங்க, நான் பிறகு ஊமை, எங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்கன்ற கார்டு இல்லை. எங்கள் அட்ரஸ், நாங்கள்லாம் வேலையில்லா பட்டாதாரிகள். நான் பிஎஸ்சி, இவன் எம்காம், இவனுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும், இவன் பிஎஸ்சி. இந்த சிட்டியில் எங்கே சுற்றினாலும் எந்த வேலையும் எங்களுக்கு கிடைக்கல. உங்களில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயா வேலை காலி இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும், எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்த அந்த முகவரிக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா உங்களால் எங்களுக்கு அந்த வேலை கிடைச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏதோ கவர் வந்திருக்கு, இப்படி. Apex sister, just a minute please. Excuse me? Yes. Gautam Advertising Agency. Gautam Advertising Agency, second floor. Show the snap. இவங்க தான் எனக்கு இந்த கச்சேரியில் பாடினவங்க. Yeah, I'm Divya. செந்தில் வேல்முருகன். Right? Please come. Wait பண்ணுங்க, MD இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். செவத்த குட்டியா திராளுகளையா, ஏன் பக்காளி பெத்தாங்களா செஞ்சாங்களா? திவ்யா சொன்னாங்க, நீங்க வேலை தேடின நியூ அப்ரோச் மாதிரியே இந்த ஆஃபீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப எங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா சார்? கூட பிறந்தவங்களே ஹெல்ப் பண்ணாத இந்த காலத்துல எங்களுக்காக எங்கேயோ பிறந்த நீங்க இவ்வளவு தூரம். இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் வேணாம், உங்க சென்டிமெண்ட்ஸ் சின்சியரா வேலையில காட்டுங்க, முன்னேறுங்க. நிறைய பேருக்கு வேலை தேடும்போது இருக்க ஆர்வம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். என்னது மூதேவி, மெட்ராஸ்ல முழுசா உழைச்சு சம்பாரிச்ச பணம்டா. 5000 எப்பயாவது முழுசா பாத்திருக்கியா நீ? குவாட்டரா? ஐயோ ஐயோ, உன் கூட ஒரே நகைச்சுவையா இருக்கிறது போ. நான் புல்லே வாங்கிட்டு வந்துறேன்டா, நைட்டு புல்லுதான். ஆமா ஆமா, பாய் கடையில 1 கிலோ கறியா 1/2 கிலோ நெஞ்செலும்பு வாங்கி வையே. கொஞ்சம் வாலி ஏத்திட்டனும். கொஞ்சம் இல்ல, நிறைய ஏத்திட்டேன். நான் கேட்டேன்னா டச் புடிச்சு இங்கிலீஷ் அட்ரஸ் கேட்டதுக்கு அவள் வந்தா. அட்ரஸ் கேட்டது வேற விஷயம், இது என்ன பார்ட்டி விஷயம். ஒண்ணு இல்ல, ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல, இந்த மாசம் சொல்லையா உங்க புண்ணியத்துல 5000 சம்பளம் வாங்கிட்டோம். அதான் ஒரு சின்ன இது ஃபங்க்ஷன் ட்ரீட் கொடுக்கலான்னு. என்ன ட்ரீட்? எது வேணாலும். எனக்கும் ஒரு ஃபுல்லா. எனக்கு ட்ரீட் கொடுக்குற இந்த 500 ரூபாயை அடையார்ல இருக்க பிளைண்ட் ஸ்கூல் கொடுத்துடலாம். நம்ம 3 பேர் ஒரு வேளை சாப்பாடுக்கு செலவழிக்கிற 500 ரூபாயை அங்க 50 பேர் 3 வேளை சாப்பிடுவாங்க. எக்ஸ்போசர் கட் பண்ணி. ஓகே ரெடி? நீ அந்த கலை கரெக்ட்டா பாத்து. அந்த போஸ்ட் பைசா சேஞ்ச் யுவர் போஸ். 1 minute. திவ்யா கம். எஸ் சார்.
How is it going on? நல்லா போயிட்டு இருக்கு சார். இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்களா? முடிச்சிடலாம்ல? ஷூர் சார் ஷூர். முடிச்சிடலாம் சார். ஒரு நியூ கிளையண்ட் ஜுவல்லரி ஆட் வந்திருக்கு. ஒரு சிம்பிள் அண்ட் குட் கான்செப்ட் சொல்றேன். கான்செப்ட் என்னன்னா, சொல்லுங்க சார். ஒரு கேர்ள் பொண்ணு பார்க்குறாங்க, கழுத்துல எந்த ஜுவல்ஸும் போடல, அதனால அவளுக்கு எந்த வர்ணம் செட் ஆகல. இந்த ஜுவல்ஸ் போட்ட உடனே மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டான். எப்படி ஓகே? குட் சார். இங்க பாரு, உன்னால் இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓ, போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணு. கோ. என்ன செந்தில், தலைவலியா? எம்டி ஒரு கான்செப்ட் சொன்னார்ல, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு பிடிக்கல. இப்போ என்ன, நீ ஏதாவது ஐடியா சொல்ல போறியா? டூ யுவர் டியூட்டி செந்தில். மனசுக்கு பிடிக்காம என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது திவ்யா. அது எப்படி? ஜுவல்ஸ் ஒண்ணுமே போடாதப்போ பொண்ணு ஓகே ஆகல, ஜுவல்ஸ் போட்டோன்னு பொண்ணு ஓகே ஆகுதுன்னா சீப்பா இல்ல? அப்ப ஜுவல்ஸ் போடாட்டி எந்த புருஷனும் பொண்டாட்டி ரசிக்க மாட்டானா? திவ்யா 3 டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டைம் ஆச்சு, கிளம்ப போலாம். எனக்கு வேலை இருக்கு, நீ போ, நான் வரேன். சார் நான் வெயிட் பண்றேன், வா. எதுக்கு வெயிட் பண்ற? உன் வேலை முடிஞ்சுல, நீ போ. அதான் ஆஃபீஸ்ல ஃபுல் டைம் பேசுறல, அதுக்கப்புறம் என்ன ஈவினிங் போகும்போது பேசிட்டு போகணும்னு. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டியா பேசி பழகிட்டா போதும். காலையில வரும்போது அவ கூடவே வருது, ஈவினிங் போகும்போது அவ கூடவே போறது. அவங்க அங்க வேலையை மறந்துடுறது. சும்மா நீ மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? என் கூட ஊர் சுத்துவா. உனக்கு தெரியாத எத்தனை விஷயம் இருக்கு, அதை தேடு, தேடி தேடி கத்துக்கோ. எம்டியோட ஐடியாவை குறை சொல்ல தெரியுதுல, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணும், நாளைக்கு நாமளும் இந்த ஆஃபீஸ்ல ஒரு ஆட் மேக்கர் ஆகணும்னா என்னென்ன கத்துக்கணும்னு திங்க் பண்ணு. என் கூட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, ரைட்? பிளாக் புக், கிரியேட்டிவ் புக், 6 months கோர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் பத்தியும் வீடியோஸ் பத்தியும். இது அட்ரஸ். ஈவினிங் 7 to 8. ஆஃபீஸ் முடிஞ்சப்புறம் போகலாம், டைம் இருக்கும். முன்னேறணும்னு அக்கறை இருந்தா. ஆம்பளைங்க திறமை இருந்து முன்னேறாம இருக்கிறது ஆயிரக்கணக்கான இசைகளை உருவாக்கக்கூடிய பியானோவை ஹாலில் அழகுக்காக தூசுப்படியை போட்ட மாதிரி. என்னால பொறுத்துக்க முடியாது. இவ எதுக்கு இங்க வந்தான்னு யோசிக்கிறியா? சரி, ஒரு வாரமா காய்ச்சி காய்ச்சோமே, அதுவே ஒன்று அப்செட் ஆக்கிட்டா தான். திவ்யா அப்படித்தான். ஆனா அவள் வாழ்க்கைக்கு மனசுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அன்னைக்கு என்னமோ திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டு போனான். நான் அவன் வீட்டுக்கு போகிறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். யார் இப்ப மழையில எந்திரிச்சு நான் வந்து செஞ்சிருக்கேன். அதுக்குள்ள ஏன் நின்னுட்ட? ஷூ கழட்டி உள்ள வா. செந்தில் உட்கார், செந்தில் வந்துடுறேன். அப்படியே இருக்கு. இந்தா தொடச்சுக்கோ. ஷர்ட் கழட்டி ஈரமா இருக்கு. எதை போட்டுக்கிறது? என் நைட்டி போட்டுக்கோ, இருந்துட்டு காலையில போலாம். வேணாம். யார் இல்லையா? உள்ள யார் இருக்கா? வா. மா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னல, செந்தில்னு சொல்வேனே, அவன் தான். அம்மா. என்ன வணக்கம் வைக்கணுமா? வணக்கம் வைக்கணுமா? ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா? பசிக்குதா? ஓ, அவனை சாப்பிட சொல்லுமா? அவனை சாப்பிட சொல்றாங்க.
சரி, நான் அவளுக்கு சேர்த்து சாதம் வச்சிடுறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா செந்தில். என் வீட்டை, என் சந்தோஷத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ல, பார்த்துட்டியா? உட்கார். இவ்வளவுதான் என் வாழ்க்கையோட ரகசியம். போதுமா? திவ்யா, நான் போறேன். காலையில போலாம். செந்தில், செந்தில், செந்தில். செந்தில் வந்தானம்மா? எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிச்ச பணத்தை காலைல வந்து வாங்கிக்க. சரிங்க சார். இதுக்கு தான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்தியா? வயித்து வலின்னு உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? எனக்கு தான் பிடிக்காது செந்தில். ஷட் அப். எனக்காக ஒண்ணு என்னை கேட்காம செஞ்சியே. எனக்கு பிடிக்கும் நான் செஞ்சேன். நான் நல்லா இருக்கணும் தானே? நீ இருக்கிறடா இனிமே சந்தோஷமா இருக்கணும். எதுவும் பேச. என் மனசுல இருக்கிற சோகமே எங்க அம்மா பத்தின கவலை தான். எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்ப இருந்தே என்னை வளர்க்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு படுத்தவங்க தான் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் செந்தில். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது, அடுத்தவங்க மருதாணி வைக்கிறத பார்க்கும்போது, கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படும் போது அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். பியூட்டிஃபுல் லைன் டிராயிங்ல இது மருதோட ஓவியம். மருது அவரோட ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேவிகா ஹாஸ்பிட்டல் ஒன்று கொடுங்க. நீ திவ்யா தானே? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? டேப்லெட்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. அப்ப இன்னொரு தடவை கூட வந்து செக்அப் பண்ணிக்க. டேப்லெட்ஸ் செக்அப்னு பேசிக்கிட்டோமே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? சொல்ற விஷயமா இருந்தா நீயே சொல்லிருப்பில்ல. எதுக்கு ட்ரீட்மெண்ட்? கேன்சர். பொய் சொல்லாது. உனக்கெல்லாம் கேன்சர் வராது. உண்மையை சொல்லு. எதுக்கு ட்ரீட்மெண்ட்? ஏன் எனக்கு கேன்சர் வரக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் சாக போறேன்பா. ஜோக்கா? நீ சாக மாட்ட. நீ எல்லாம் சாக மாட்ட. சாக மாட்ட. ப்ளீஸ் உண்மையை சொல்லு. எதுக்கு ட்ரீட்மெண்ட்? செத்திருப்பேன். 1 வருஷம் ஆயிருக்கும். சூசைட் அட்டம் பண்ண. பாய்சன் சாப்பிட்டேன். பொண்ணெல்லாம் பார்க்கணும்னு தலையில எழுதியிருக்கு. அதான் காப்பாத்திட்டாங்க. லவ் ஃபெயிலியர். எப்படி? எதுக்கா? அது லவ்வே கிடையாது. தப்பான ஆளோட பழகிட்டேன். ஏமாந்துட்டேன். கோயம்புத்தூர் இருந்தப்ப இருந்த எனக்கும் இப்ப இருக்க எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? அப்பெல்லாம் லத்திகாவை நினைக்காத நேரமே இல்லை. இப்போ எப்போ ஆகுது? ரொம்ப ரேர். அதுக்கு காரணம்
உன்னோட எனக்கு கிடைச்ச நட்பு. பட் ஆனா அந்த 2 நாள் நீ அவசியம் என் கூட இருக்கணும். அப்போ ஆபீஸ் எம்டிட்ட கேட்டேன், சிரிச்சிட்டு கூட்டு போடான்ட்டாரு. மறந்தா திவ்யா, அந்த 2 நாள் நீ என் கூடவே இருக்கணும். நீ இருந்தா தான் என்னால நல்லா ஒர்க் பண்ண முடியும். சரி, கண்டிப்பா இருக்கேன். ஓகே திவ்யா. திவ்யா எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல. திவ்யா எஸ் அங்க பாரு, அந்த போட்டோ கிராஸா இருக்கு, அத முதல்ல செக் பண்ணு போ. ஸ்கிரீன் எஸ். இல்ல ஸ்கிரீன்ல இல்ல, வால்லடா. திவ்யா 1 செகண்ட். என்ன ஆபீஸ்ல இருந்து ஃபிலிம் கொடுத்தேன் பண்ண அந்த 1 ஹவரா சொல்லிட்டு. திவ்யா நம்ம டிசைன் டவல் செலக்ட் பண்ணோம், வேற டவல் கொண்டு வந்திருக்காங்க. அது எங்க? அத கொண்டு வர சொல்லு. திவ்யா ப்ளீஸ். திவ்யா அத பண்ணி ரைட் பண்ணிடு. திவ்யா கட். நாளைக்குள்ள முடிக்கணும்ல. வீட்டுக்கு வந்தா அம்மாவை பாப்பேன், பேசுவேன். லேட் ஆகும். காலையில் நீ எனக்கா வீட்டுக்கு வர வேண்டாம். நான் டைரக்டா ஃப்ளோருக்கே வந்துட்டேன். நீ முன்னாடி போய் லைட்டிங் பார்த்துக்கோ. சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா எம்டி சந்தோஷப்படுவார்ல. டிரைவர், அந்த ஷாப் கிட்ட எடுத்துருங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. பாய். வரேன். இல்லடா, டைம் இல்ல, ஈவினிங்குள்ள முடிச்சாகணும். ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. ஓகே, ரெடி ரெடி, cheer up, train up, come on, take. அம்மாவை பார்த்து 2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல. திவ்யா, என்ன திவ்யா? திவ்யா என்னாச்சு திவ்யா? டேய் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் காலையில கிளம்பும்போது மா டிஃபன் வச்சிருக்கேன், ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன். செந்திலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். மா
அம்மா என்ன பார்க்க முடியாது. ஒரு பொம்பளை புள்ள தனியால நின்னு ராத்திரியே எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியம்மா. நீ க்ஷேமமா இருப்ப. உங்க அம்மா எப்பவும் கூடவே இருப்பா. புறப்படுறோமா? புறப்படுறோமா? கிளம்பலாம் செந்தில். குடும்பம் பண்ணிட்டு திவ்யா 2 நாளா யார்கிட்டையும் சொல்லாம எனக்காக எல்லா வேலையும் பார்த்து எப்படி திவ்யா உனக்கு மனசு வந்துச்சு? உனக்கு எப்படி திவ்யா இந்த தைரியம் வந்துச்சு? ஏன் திவ்யா மறைச்ச? ஏன்டா மறைச்ச? என் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும். அம்மா இல்ல நடிச்சு அது உன்கிட்ட சொல்லி உன் முதல் ஷூட்டிங் நிறுத்தி உன் லைஃப் வீடாக்க பிடிக்கல. திவ்யாவோட எதிர்காலம் கேள்விக்குறியாச்சு. திவ்யாவுக்கு உறவுன்னு யாருமே இல்லை. தனியா அந்த உலகத்துல அவளால எப்படி வாழ முடியும்னு நினைச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானும் ஃப்ரெண்ட்ஸும் எங்க கூடவே தங்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அவகிட்ட சொன்னோம். நாங்க இருட்டில் இருந்தப்போ எங்க கையில ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காமிச்சவ. அவளோட வாழ்க்கையில ஏற்பட்ட இருட்டுக்கு அவ தேடிக்கிட்ட ஒளி வித்தியாசமானது. திவ்யாவுக்கு இந்த இடமும் இங்க இருக்கிறவங்களும் புதுசில்ல மிஸ்டர் செந்தில். 10 வருஷமா இங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, திவ்யா இங்க பத்திரமா இருப்பா. ஐ கேன் அஷ்யூர் யூ. என் மேல கோமா செந்தில். பிரிவு இயற்கைதான திவ்யா? என்ன தப்பா எடுத்துக்காத. ஓகே பை. பாய். மற்ற உறவுகள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில ரத்த சம்பந்தத்தால இன்னொருத்தர் தேடி கொடுக்கறது. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் நாமளா நமக்கு பிடிச்சவங்களை தேடிக்கிறது. நீ எனக்கு அப்படி கிடைச்சவன் தான். அப்படி கிடைச்ச உன்னோட எல்லாரையும் போல ஒரு சராசரி உறவை ஏற்படுத்திக்க விரும்பல. என் நண்பனா என்னோட எல்லா சுக துக்கங்களையும் தோள் கொடுத்து என்னோட எல்லா உணர்வுகளையும் பகிர்ந்துக்கிற, என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் கூடவே வரப்போற ஒரே ஒரு நண்பனா வேணும். வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் மாதிரி தான் கஷ்டம் சேர்ந்து நமக்குள்ள சண்டையே வரக்கூடாது, நமக்குள்ள பிரிவே வரக்கூடாது.